Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? Welcome to Aruna Rangan's Kitchen Flavors. திருவாதிரை கூட்டு இல்லைன்னா திருவாதிரை தாளகம் குழம்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 7 தான் கூட்டு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இதை திருவாதிரை அன்னைக்கு மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு இதை நெய்வேத்தியமாக நம்ம செஞ்சு நம்ம வணங்குவோம். இதை இதுக்கு மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா களி பண்ணுவோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த திருவாதிரை கூட்டு நம்ம செய்வோம். ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோவில் களி நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு திருவாதிரை அன்னைக்கு களியும் கூட்டும் செஞ்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த 7 தான் கூட்டுன்னு இதை சொல்லுவோம். ஏன்னா 7 வெஜிடபிள் இல்லைன்னா 5, 7 இல்லை 9 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் தான் நம்ம இதில் காய்கறிகள் சேர்த்து செய்கிறது வழக்கம். முந்தி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிழங்குகள் தான் மெயினாக கிடைக்கும், அதை வச்சு தான் செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் கூட கிடைக்கிறது, கேரட்டு, பீன்ஸ் அப்படிலாம் அவரைக்காய் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுனால அதெல்லாம் வச்சு கூட நம்ம இந்த 7 காய் இல்லைன்னா 9 காய் 5 காய் அந்த மாதிரி பண்ணி நம்ம இந்த கூட்டை நம்ம செய்யலாம். இப்போது இந்த திருவாதிரை கூட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? திருவாதிரை கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோங்கிறத உங்கள் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய், வெந்தயம், பெருங்காயம், தேங்காய், புளி, துவரம்பருப்பு, கருவேப்பிலை. துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்னொன்னா தனியா ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் விடுங்க, அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. நான் எப்போதும் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன், நீங்கள் இல்லைன்னா பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தனியா, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா மிளகாய், மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறமா தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக குழைய அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம காயெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் 9 காய்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, கேரட், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய், பீன்ஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இந்த கடாயில் போட்டு அதில் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் விடணும். புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது தேங்காய், தனியா, இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதை எடுத்து இதில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதை நல்லா இந்த கூட்டு நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு தாளிச்சு கொட்டுறது. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். அதில் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை விட்டு நல்லா வெடிச்ச உடனே அதில் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் துருவலை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு நல்லா அதை வறுத்து நல்ல பொன்னிறமாக வறுத்து அது அப்படியே நம்மளோட கூட்டில் நீங்கள் போட்டு தாளிச்சிடலாம். இந்த தாளிச்சதை எடுத்து இதை நம்ம கூட்டு மேலே விட்டாச்சு. உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ யம்மியான இந்த கூட்டு இப்போ ரெடி ஆயாச்சு. இது நம்ம களியோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது அது ஸ்வீட்டு, இது காரம், ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப
அசத்தலாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.